எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். திரும்ப 90s ஹாலிவுட் மூவிஸோட வந்துட்டோம். 3வது செட் இது. எங்களுக்கு பிடிச்ச படத்தை நாங்கள் ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் நிறைய படம் பார்த்துருப்போம். அப்போ பார்த்துருப்போம், அப்போ அதுக்கப்புறம் இல்லாட்டியும் இப்போ பார்த்துருப்போம், டப் பண்ணி பார்த்துருப்போம், சப்டைட்டிலோட பார்த்துருப்போம், டிவிடியில் பார்த்துருப்போம், கேபிள் டிவியில் பார்த்துருப்போம். அப்படிதானே ராகுல்? சிங்கத்தை வந்து நீங்கள் கூண்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இன்னைக்கு வந்திருக்க ஒரு 16 மூவிஸ். இன்னைக்கும் நிறைய பஞ்சாயத்து இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பஞ்சாயத்துன்னு பார்ப்போம். எந்த படம் ஜெயிக்க போகுதுன்னு பார்ப்போம். நம்ம கூட முதலாளி மட்டு லாக்குள் இருக்காரு, நான் விகே. ஸோ இது 3வது செட் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் இன் 90s. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து போன 2 செட்டும் கொஞ்சம் மசாலா கிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்ல படம்னா கிரிட்டிக்கலி அக்ளைம் மூவிஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் வர்சஸ் பல்ப் ஃபிக்ஷன். ஹானிபல் லெக்டர். பல்ப் ஃபிக்ஷன். சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் வந்து கோட் படம் தான். பட் ஒரு தடவை பார்த்துட்டீங்க, அந்த ஸ்டோரி வந்துச்சுன்னா கஷ்டம் தான். பட் பல்ப் ஃபிக்ஷன் வந்து ஒரு யூனிக் செட்டிங். அந்த குவென்டின் டாரன்டினோ லான்ச் ஆனது. சோ அது வந்து ஒரு நல்ல மூவி. சோ இட் கான்ட் பீட் பல்ப் ஃபிக்ஷன். இன்னொன்னு, அந்த ஹானிபல் லெக்டர் கேரக்டர் வந்து voted as one of the greatest villains of all time னு நினைக்கிறேன். won the Oscar award for that also. என்ன அப்ப இதுதானா? பல்ப் ஃபிக்ஷன் தானா? பல்ப் ஃபிக்ஷன் அதெல்லாம் வாங்கிட்டோம். ஆஸ்கர்லாம் பல்ப் ஃபிக்ஷன் தான் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது பிரேவ் ஹார்ட், குட் ஃபெலாஸ். பிரேவ் ஹார்ட் வந்து இப்ப நம்ம சூர்யா நான் நடிச்ச கங்குவா வரைக்கும் பிரேவ் ஹார்ட் ரெஃபரன்ஸ் தான், தெரியும்ல? இந்த பக்கம் குட் ஃபெலாஸ் சொல்லுங்க. மெல் கிப்சன், பிரேவ் ஹார்ட். பிரேவ் ஹார்ட். மட்டில்டா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யோசிக்கிறேன். ராபர்ட் டினிரோ. குட் ஃபெலாஸும் நல்லா தான் இருக்கும், பட் பிரேவ் ஹார்ட் வந்து ரொம்ப இன்னும் அந்த டைம் ஸ்காட்டிஷ். ஓகே, பிரேவ் ஹார்ட். ரெண்டுத்துலயும் ஒரு டூ க்ளோஸ். அவருக்கு சலையெல்லாம் வச்சிருக்காங்க. இதுதான், இதுவும் ரொம்ப டூ க்ளோஸ் தான், பட் ஹேவ் டு கோ வித் பிரேவ் ஹார்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, 2 மேட்ச் நடந்திருக்கு. சைலன்ஸ் ஆஃப் த லாம், பல்ப் ஃபிக்ஷன் ஜெயிச்சிருச்சு. பிரேவ் ஹார்ட், குட் ஃபெலாஸ், பிரேவ் ஹார்ட் ஜெயிச்சிருச்சு. 3வது மேட்ச் த கிரீன் மைல், டாம் ஹேங்க்ஸ். அதுவும் இந்த பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கும்ல அவருக்கு அதில். வித் இது ஃபைட் கிளப், ஒரிஜினல் ஃபைட் கிளப், பிராட் பிட். அதுக்கப்புறம் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில கூட வந்துச்சு ஒரு ஃபைட் கிளப். தமிழ்ல கூட இப்போ ரீசெண்டா ஒரு ஃபைட் கிளப் வந்துச்சு, பெருசா. ஆமா ஆமா, அந்த உரியடி ஹீரோ நடிச்சிருப்பாரு. சரி சொல்லுங்க. கிரீன் மைலும் நல்ல படம் தான், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இல்ல ரொம்ப நல்ல படம், பட் ஃபைட் கிளப் இஸ் மட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. இது இல்ல நம்ம சாய்ஸ் சொல்ல சொல்ல ச்சே அப்படிங்குது. இல்ல எனக்கு ஆக்சுவலா 2 படமும் பிடிக்கும். கிரீன் மைல் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கல, அதுக்கப்புறம் டிவிடில தான் பார்த்தேன். பட் ஃபைட் கிளப் வந்து வேற லெவல். அது நானும் டிவிடில தான் பார்த்தேன் காலேஜ் படிக்கும்போது. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஃபைட் கிளப் வந்து வேற லெவல் தான். சோ வேற லெவலா? ஓகே, டன். 4வது மேட்ச் குட்வில் ஹண்டிங் வெர்சஸ் எல்ஏ கான்ஃபிடென்ஷியல். குட்வில் ஹண்டிங். சொல்லுங்க ராகுல், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. LA Confidential is a nice movie, but Good Will Hunting is like a very feel good movie. நீங்க சொல்லுவீங்களே இட்ஸ் a great movie, இது good movie அப்படிம்பீங்களே. But obviously Good Will Hunting ஆக்சுவலா மேட் டேமனோட கதைன்னு நினைக்கிறேன். அது இவான பெஸ்ட். மேட் டேமனும் பென் அஃப்லெக் ரெண்டு பேரும் எழுதுனாங்க. அதான் அவரோட ஆக்சுவலா ஸ்டோரி வந்து பென் அஃப்லெக்கும் மேட் டேமன் தான் எழுதியிருப்பாங்க அந்த படத்துக்கு. They got Oscar for that actually. So I still go with Good Will Hunting. ஓகே, இந்த செட் அப்படியே டக்குன்னு முடியுது, எந்த சண்டையும் வராம. LA Confidential நீங்க தானே சொன்னீங்க, அத பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. Actually, LA Confidential is voted as the best movie in critics website, not in IMDb. இது LA Confidential is a very good movie, but ஆனா compared to Good Will Hunting எனக்கு நம்ம சாய்ஸ் தானே. Good Will Hunting is better.
எல்ஏ கான்ஃபிடென்ஷியல் வந்து டிடெக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படி போகும். இது வந்து மோர் ஆர் லெஸ் லைஃப், இந்த யங் ஆம்பிஷியஸ் கிட், இந்த ஓவர் இன்டெலிஜென்ட் கிட். அப்புறம் நமக்கு பிடிக்குது. தெரியல நமக்கு. நம்மளால நம்ம இருக்க நம்ம முடியலையே வந்து அதுல அது. பென் அஃப்லெக் கேரக்டர். நினப்பு. சரி, ஓகே. குட்வில் ஹண்டிங் ஜெயிச்சிருச்சு. அடுத்த ரவுண்டு ஃபியூ குட் மென், ரெசர்வாயர் டாக்ஸ். ரெசர்வாயர் டாக்ஸ் தான் இவங்க ரீமேக் பண்ணாங்க, காந்தேன்னு நினைக்கிறேன். இந்த சுனில் ஷெட்டி எல்லாம் வச்சு ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க பாலிவுட்ல. ஃபியூ குட் மென்னும் நல்ல படம். சொல்லுங்க. ரெசர்வாயர் டாக்ஸ் அதான் குவிண்டினோட ஃபர்ஸ்ட் படமா? அதான் ஃபர்ஸ்ட் ரெசர்வாயர் டாக்ஸ். அங்கேயே நடிச்சிருப்பாரு அவரு. கடைசியில அவர் தான் அதுல சாவார், கடைசி கேரக்டர் நினைக்கிறேன். ரிசர்வாயர் டாக்ஸ். ஃபியூ குட் மென், ஜாக் நிக்கல்சன், டாம் க்ரூஸ். ஃபியூ குட் மேன். ம் ஃபியூ Few குட் good மேன். men. சண்டை வந்துருச்சு. வாங்க ஓகே, வாங்க. நானும் ஃபியூ குட் மென். ஓ அந்த ஓகே ரிசர்வாயர் டாக் நல்ல மூவி தான். பட் அது இந்த கோர்ட் சீன்லலாம் எத்தனை நீங்க சொல்றீங்களே மீம்லாம் சொல்றீங்களே, இந்த மீம் தானே எல்லாத்துக்கும் போடுறீங்க. யூ கான் ஹேண்டில் த ட்ரூத்ன்ற மீம் தான் ஏகப்பட்டதுல இருக்கு. அந்த அளவுக்கு ஐகானிக்கா எந்த எந்த இது இருக்கு? பயந்துட்டியா குமார்? அதான்டா அதோட ஐகானிக் மீம். பயப்பிரியா குமார். பயப்பிரியா குமார். ஓகே, 2 ஓட்டு. ஆக்சுவலா நம்ம வந்து அன்னைக்கு இது பேசிட்டு இருக்கும்போது இந்த படம் சொன்னா வட சென்னையிலயும் நிறைய மீம் மெட்டீரியல் இருக்கு. வெயிட்டா நீங்க ரைஸ் ஆஃப் அன்பு இல்ல அந்த கடைசி அந்த கோர்ட் சீன் அளவுக்கு எந்த மூவில இருந்திருக்கு ஐகானிக் இதுனா சீன்ஸ், ஐகானிக் மூவிஸ்னா அது வேற லெவல் இல்ல. அது பீட் பண்ண முடியாது. ரிசர்வாயர் டாக்ஸ் வந்து மெயினா ஸ்டோரிக்கு தான். அது நீ பெர்ஃபார்மன்ஸ் பை எப்படி கதை எடுத்துட்டு போனாங்கன்னா டெஃபினட்டா ஃபியூ குட் மென் வந்து அந்த சீனுக்காகவே பெரிய ஹிட் தான் மூவி. டாம் குரூஸ் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ரிசர்வாயர் டாக்ஸ் வந்து அந்த ஸ்டோரி அதை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் குவென்டின் டாரன்டினோ ஒரு டைரக்ஷன் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு அதான் பல்ப் ஃபிக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. எத்தனை தடவை அவரே இதுவே எடுத்து போவீங்க. சரி, 2 ஓட்டு ஃபியூ குட் மேனுக்கு, 2 ரிசர்வாயர். டாஸ் போடுறோமா இல்ல நீங்க வலிக்கு வரீங்களா? வெற்றி இல்ல ஃபியூ குட் மேன் வச்சுக்கிட்டோம். அடுத்த இதுல அடிச்சு விடலாம். ஃபியூ குட் மேன். ஓகே, டன். அடுத்தது காட்ஃபாதர் 3, சேவிங் பிரைவேட் ரயன். சேவிங் பிரைவேட் ரயன். காட்ஃபாதர் 3 னா சேவிங் பிரைவேட் ரயன் தான். சேவிங் பிரைவேட் ரயன் தான். காட்ஃபாதர் 3 ஓர்லாம் 1 and 2 அளவுக்கு 3 கிடையாதுல்ல. சரி, சேவிங் பிரைவேட் ரயனை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே. எல்லாரையும் கும்பலா போட்டு வார் பண்ணாங்க, வார் மூவி. இல்ல ஆக்சுவலா till now சேவிங் பிரைவேட் ரயனோட அந்த ஃபர்ஸ்ட் வார் சீன் இஸ் கன்சிடர்ட் டு பி எபிக். லைக் வேற எந்த படமும் நாட் ஈவன் க்ளோஸ். நல்லா எடுத்திருப்பாங்க அந்த வார். நான் நிறைய வார் மூவிஸ் பார்த்திருக்கோம், பட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா வந்து சேவிங் பிரைவேட் ரயன் நல்லா காமிச்சிருப்பான். அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த வார் மூவிஸ்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க, இமிடேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சம்பவம் அந்த படம் சம்பவம் அது வந்து டெஃபினட்டா சம்பவம்னா அதுதான். அதுக்கு மத்த படம்லாம் கிடையாது, அதுதான். நல்லா கேக்குதா? மத்த படம்லாம் கிடையாது, அதுதான். டேய் அடங்குடா. ஓகே, சேவிங் பிரைவேட் ரயன் தானா? ஓகே. அப்ப வந்து நல்லா இம்ப்ரெசிவ் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மேபி அதுக்கப்புறம் இன்னும் நல்ல இம்ப்ரெசிவ் வார் மூவிஸ் வந்திருக்கு. பட் அந்த டைம்ல அதான் வந்து செட் தி டோன். விஜய், சேவிங் பிரைவேட் ரயனா ஜுராசிக் பார்க்கா? ஜுராசிக் பார்க் போ. ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க் போ. இந்த மாதிரி எபிசோட் விட்டு எபிசோட் வந்து நீ வாங்குற பத்தியா? டேய் உனக்கு அந்த ரைடே கிடையாதுடா இனிமே, போடா. சரி, இப்ப அடுத்தது வந்து டைட்டானிக் versus Unforgiven. டைட்டானிக் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷனா டைட்டானிக்? இல்ல, எலிமினேஷன் கிடையாது, டைட்டானிக் சொல்லலாம். கிளின்ட் ஈஸ்ட்வுட், டொமேட்டோ கெச்சப்பா, மார்கன் ஃப்ரீமேன். டைட்டானிக் வந்து படம் எடுத்ததுக்காக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா ஜேம்ஸ் கேமரன் லான்ச் பண்ணி அந்த படம் எடுத்தது வந்து டெர்மினேட்டர் அவர் தானே பிரதர்? ஆமா பிரதர், அவர்தான்.
எல்லா படமும் நிறைய வந்து எடுத்துட்டாருல, இதுதான் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்போ அந்த டைம்ல. அந்த ஏன்டா ஆக்ஷன் இது படமா எடுத்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டைட்டானிக்கு இப்படி ஒரு கதை கொண்டு வர முடியுமா அப்படின்னா டைட்டானிக் சொல்லலாம். டைட்டானிக் பெரிய படம், ரெண்டு கம்பேர் பண்ணும்போது அதான் மேட்ரு. ம். அதனால ஆக்டர்ஸ்லாம் டைட்டானிக் ஜெயிக்க பாருங்க. வச்சிடலாமா? டைட்டானிக்கை நிறைய ஃபர்ஸ்ட் உடனே வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாவம் நமக்கு எதுக்கு? டைட்டானிக் அறிவிச்சிடலாமா? லாக்குல வேற இல்லன்ட்டாரு, கண்டிப்பா அறிவிச்சிருங்க. சரி, 3 பேர் சொல்லிட்டோம், டைட்டானிக் ஜெயிக்க வச்சிட்டோம், அன்ஃபர்கிவன் வெளியே போயிடுச்சு. சரி, கடைசி ரவுண்ட் இது, அதாவது கடைசி மேட்ச், ஃபாரஸ்ட் கம்ப் வர்சஸ் ஷஷாங்க் ரிடெம்ஷன். இது வந்து சசாங்க் ரிடெம்ஷன். இது வந்து எப்படின்னா ஃபைனலே இதான். ஃபைனல் இதான் இருந்திருக்கணும். அதனாலதான் இங்க போட்டிருக்கோம் அப்படின்றான். அதனாலதான் அப்படி போடணும்ல ஒரு மேட்ச், ஒரு குரூப் ஆஃப் டெத், அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆஃப் டெத் இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. ஷஷாங்க் ரிடெம்ஷன். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்ததுக்கு ஷஷாங்க் ரிடெம்ஷன் தான். இல்ல, ஷாஷாங்க் ரிடெம்ஷன் வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் ஷாஷாங்க் ஸ்டோரி ரிடெம்ஷன் வந்து நான் வெற்றி ரூம்ல பார்த்தேன், ஹாஸ்டல்ல ஒரு நாள் நைட் டியூட்டி. அது போறதுக்கு முன்னாடி ரெண்டு நான் பேரும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு டைம் போனோம். வந்து மட்டு ரூம்ல பார்த்தேன். நான் மட்டை எங்களை வெற்றி ரூம்ல இழுத்துட்டு வந்து பார்த்தேன். பார்க்க வந்துச்சு. இதுதான்டா ஐஎம்டிபியில் ஹையஸ்ட் பாரு. ரேட்டடு எல்லாம் வந்து பாருங்க, கிளாஸ்லாம் போவேன் நான் பார்க்க வந்துச்சு. டேய், வெற்றியோட லேப்டாப்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஷாஷாங்க் ரிடெம்ஷன். ஸோ அது ஜெயிக்க வச்சிடலாமா? ஷாஷாங்க் ரிடெம்ஷன் ஓகே, டன். ஸோ இப்போ வந்து குவார்டர் ஃபைனல் ஆரம்பிக்க போகுது. குவாலிஃபை ஆயிருக்க படம் வந்து பல்ப் ஃபிக்ஷன், பிரேவ் ஹார்ட், ஃபைட் கிளப், குட்வில் ஹண்டிங், A Few Good Men, சேவிங் பிரைவேட் ரயன், டைட்டானிக், ஷாஷாங்க் ரிடெம்ஷன். அது ரெடியா இந்த செட்டு? டைட்டானிக் ஷாஷாங்க். ஃபர்ஸ்ட் மேட்ச் பல்ப் ஃபிக்ஷன் வெர்சஸ் பிரேவ் ஹார்ட். வாங்க. பல்ப் ஃபிக்ஷன். பல்ப் ஃபிக்ஷன். பல்ப் ஃபிக்ஷன். ஓகே, இங்கிலீஷ் கங்குவா. பிரேவ் ஹார்ட் இஸ் அவுட். பல்ப் ஃபிக்ஷன் உள்ள போயிருச்சு. இங்கிலீஷ் கங்குவான்ட்டீங்களேடா, அது ஒரு எபிக் படம்டா. அது வந்து அந்த வில்லியம் வேலஸ் நினைக்கிறேன் ஆத்தர். புக்கும் பெரிய ஹிட்ராது. புக்கும் பெரிய ஹிட். அதுதான் சொல்றேன்டா, நீங்க வந்து சாயோட நீங்க வில்லியம் வேலஸை கம்பேர் பண்றீங்க. ஆமாடா, சிறுத்தை அண்ணாவும் சூர்யா அண்ணாவும் பெரிய காம்போடா. சரி, ஓகே. பல்ப் ஃபிக்ஷன் போயிருச்சு உள்ள. இதுல வந்து ஃபைட் கிளப் வர்சஸ் குட்வில் ஹண்டிங். வாங்க அடுத்த குவார்டர் ஃபைனல். ஃபைட் கிளப் மட்டும் ஆசைப்படுது குட்வில் ஹண்டிங்னு. குட்வில் ஹண்டிங். சரி, ஓகே, உன்னோட ஓட்டை நீ பதிவு செஞ்சுட்ட. 3-1 ஆயிடுச்சு. ஃபைட் கிளப் வின்னர் ஆயிடுச்சு. டன். இப்போ அடுத்தது வந்து ஃபியூ குட் மென் வெர்சஸ் சேவிங் பிரைவேட் ரயன். சேவிங் பிரைவேட் ரயன். அன்பார்ச்சுனேட்லி சேவிங் பிரைவேட் ரயன் தான்டா. அந்த ஒரு சீன் அந்த கடைசி இதை வச்சு மட்டும் நீ அப்புறமே தனித்தனியா போட்டு பாத்துக்க மாட்டேன். சொல்லு மட்டும் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க. அவன் தான் சொன்னான் கோட் சீன் நல்லா இருக்கும், கோட் சீன் நல்லா இருக்கும். இல்ல ஜெனரலா அது கோட் சீன் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா பில்டப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப அடிக்காதவன் படத்துல கூட கோட் சீன் நல்லா இருக்கும். சிவாஜி இப்போ ஒரு அஜித் படம் கூட அஜித் லாயரா இருப்பாரு. அதெல்லாம் கூட படிக்காதவன் வந்து சிவாஜி கணேசன் ஜட்ஜா இருப்பாரு. ஒரு ரஜினி வந்து ஜெயில இருப்பாரு. இன்னொரு தம்பி காப்பா. அதை கம்பேர் பண்ண கூடாது. ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் சேர்ந்து நடிக்கிறாங்க கோட் சீனு. சரி, ஓகே. இப்போ என்ன, சேவிங் பிரைவேட் ரயன் தான் வின்னர். அப்போ பிரதர் நீங்க ஒருத்தர் தான் ஓட்டு போடுறீங்க, மொத்த ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கன்வின்ஸ் ஆகிறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? லாக்குல் நீங்க கன்வின்ஸ் ஆகிறியா? இல்ல. அப்ப அவ்வளவுதான், போ. சேவிங் பிரைவேட் ரயன் உள்ள போயிருச்சுடா. இப்போ வந்து இந்த கடைசி குவார்டர் ஃபைனல் டைட்டானிக் ஷாஷாங்க் ரிடெம்ஷன். வாங்கடா. டைட்டானிக் போன ரவுண்டே வெளியே போக வேண்டியது. முதலாளி என்ன நினைக்கிறாரு? முதலாளிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைக்கிறேன் டைட்டானிக் மேல. இல்லையா? போனதே பாரஸ்ட்ரம் இதுக்கும் ஃபைனல் வர வேண்டியது அப்படின்னு. சரி, ஓகே. ஷாஷாங்க் ரிடெம்ஷன் உள்ள போயிடுச்சு. இப்போ வந்து செமிஃபைனல்ரா. 4 டீம் என்னென்ன, 4 படம் என்னென்னா, கிரிக்கெட்டை பேசி பேசி டீம்னே வருது. பல்ப் ஃபிக்ஷன், ஃபைட் கிளப், சேவிங் பிரைவேட் ரயன், ஷாஷாங்க் ரிடெம்ஷன் தான் செமிஃபைனல் லைனப்பு. பல்ப் ஃபிக்ஷனா ஃபைட் கிளப்பா? ஃபைட் கிளப்.
ஃபைட் கிளப் தான். பல்ப் ஃபிக்ஷன். ஃபைட் கிளப். ஓகே, ஃபைட் கிளப் வின்னர் ஆயிருச்சு, ஃபைனலுக்கு போயிருச்சு. பல்ப் ஃபிக்ஷன் அன்பார்ச்சுனேட்லி இவ்வளோ தூரம் வந்து வெளியே போயிருச்சு. சேவிங் பிரைவேட் ரைனா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனா? சேவிங் பிரைவேட் ரைன். நாக்குல் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அதோட பெட்டர்னு நினைக்கிறேன். அதுவும் ஹையர் ரேட்டட் தான் இது கம்பேர் டஃப் கால் பண்ணும்போது. தான். அது Tough ரெண்டும் call ஈக்குவல் டஃப் கால் தான். அது இன்னொரு ஃபைனல்ல கூட சொல்லலாம். அது பிரதர் எது ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனோட போட்டாலும் ஃபைனலுங்கிறீங்க. ஃபாரஸ்ட் கம்ப், அதாவது இப்ப வெளியே போயிருக்க மூவிஸ்லாம் பாருங்க, ஃபாரஸ்ட் கம்ப், டைட்டானிக். சேவிங் பிரைவேட் ரைன் வந்து 8.6. தெரியல, அதுவும் கிட்டத்தட்ட அதே ரேட்டிங் இது தான். வந்து அரட்டை ஸ்குவாடோட ஃபேவரட்ஸ், ஐஎம்டிபியோட ஃபேவரட்ஸ் கிடையாது. இது நம்மளோட ஃபேவரட் ஷாஷாங்க் வந்து 9.3. ஷாஷாங்க் சிங். ராட்டன் டொமேட்டோஸ்ல வந்து சேவிங் பிரைவேட் ரைன் 94%, ஷஷாங்க் வந்து 93%. சரி, எல்லாம் கேட்டீங்கல்ல, ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தானே வின்னர் இப்போ. சேவிங் பிரைவேட் ரைன் அது ஒரு ஓட்டு தான் பிரதர். சோ நாங்க டேக் தட் நீங்க சொன்னாலும் அதை நாங்க இது பண்ணிட்டு ஷாஷாங்க் keep it. ரிடெம்ப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் வின்னர். இப்போ கிராண்ட் ஃபினாலே ஃபைட் கிளப் வர்சஸ் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஓகே, ஸோ இந்த எபிசோடோட வின்னர் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன், ரன்னர் அப் வந்து ஃபைட் கிளப். மிச்சம் இப்ப ரெண்டு கேளுங்களா, வந்து சேவிங் பிரைவேட் ரைனும் பல்ப் ஃபிக்ஷன். இதுல எது இப்ப அந்த 3 இதையும் எடுத்து போடுவோமா வின்னரு? அது போடலாம். இன்னொரு எபிசோடும் நம்ம வியூவர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க படத்தை வச்சு இன்னொன்னும் இல்ல பண்ணிட்டு இல்ல, அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் வின்னர், செகண்ட் வின்னர், தேர்ட் வின்னர். அதுதான்டா 3 எபிசோட் பண்ணிருக்கோமா. இன்னும் நம்ம வியூவர்ஸ் சொல்ற ஃபீட்பேக், அப்புறம் நம்மளும் விட்டு போன படம்லாம் கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்து இன்னொரு எபிசோட் பண்ணிட்டோம்னா 4 படம் கிடைக்கும். 2 செமிஃபைனல் வச்சு ஒரு ஃபைனல் வைக்கலாம். சம்டைம்ஸ் ஜுராசிக் பார்க் எப்படி கொண்டு வருதுன்னு அதெல்லாம் விடுங்க. இப்ப தேர்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க. பிக்சர்ஸ் நாம தான் டிசைட் பண்ணுவோம். நான் தான் நிதின் மேனன், நான் தான் முடிவு பண்ணுவேன். இது இப்ப தேர்ட் பிளேஸ் எது? பல்ப் ஃபிக்ஷனா சேவிங் பிரைவேட் ரைனா? பல்ப் ஃபிக்ஷன். பல்ப் ஃபிக்ஷன். ஓகே, சேவிங் பிரைவேட் ரைன். ஓகே, பல்ப் ஃபிக்ஷன். ஆக மொத்தம் லாக்கோல் என்ன சொல்றாரோ அது கிடையாது. அப்படி இல்ல, லாக்கோல் வந்து சொல்றாரு, அவரு இதான் சொல்றாரு. ஸோ தேர்ட் இப்போ இதுல வந்து டாப் 4 என்னன்னா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன், ஃபைட் கிளப், பல்ப் ஃபிக்ஷன், சேவிங் பிரைவேட் ரைன் தான் டாப் 4. ஓகேவா? ஸோ சிறப்பாக முடிச்சிட்டோம். 3வது எபிசோடும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே பெரிய படம், எல்லாமே வெரி வெல் அக்ளைன், கிரிட்டிக்கலி அக்ளைன் மூவிஸ். ஐஎம்டிபி டாப் 100ல இருக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம எடுத்தது அடிச்ச 10 பேருமே ரவுடி தான் இதுல. ஸோ 90sல வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். கடைசி 4 வந்ததெல்லாம் ஐஎம்டிபி டாப் 10க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அதுதான். இதுல நம்ம நிறைய காலேஜ்ல தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கல. தியேட்டர்ல போய் 90sல இதுல இந்த படம்லாம் வரல, நம்ம ஊருக்குலாம் வரல. அதான் பெரிய ஆக்ஷன் மூவிஸ் தான் வரும். இல்ல அதான் மோஸ்ட் அர்னால்ட் மூவிஸ் தான் வரும். அர்னால்ட், ஜாக்கி சான் சீரிஸ்ல பார்த்ததுதான். நம்ம காலேஜ் படிக்கும்போது பார்த்ததான் இது எல்லாமே. இது படிக்கும்போது அந்த டைம்ல நம்ம மக்கள் மென்டாலிட்டி என்னன்னா 90 மினிட்ஸ் தானே இங்கிலீஷ் மூவியே. 1 மணி நேரம் அப்புறம் ஒரு இன்டர்வல் பிரேக் விட்டு முடிச்சிருவாங்க. 3 மணி நேரம் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டோம். சரி, ஓகே, 3 செட்டு முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய படம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பேய் படம்லாம் நம்ம எதுவுமே சொல்ல. ஸ்கிரீம், ஈவில் டெட்லாம் முன்னாடியே வந்துருச்சா, அதெல்லாம் சேர்த்து போட்டு கொண்டு வாங்க. அதெல்லாம் வியூவர்ஸோடைய ஃபீட்பேக் எடுத்து பண்ணுவோம். இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அமெரிக்கன் பை இதெல்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் வச்சு நம்ம ரேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல், நல்லா சப்போர்ட் பண்றீங்க வியூவர்ஸ். ஸோ வில் கண்டினியூ டூயிங் திஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். பாய்ஸ், நீங்க உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can sign out. அதான் இப்போ செட் 3 முடிஞ்சிருக்கு. செட் 4 போறோமா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணணும். அது செட் 4 போயிட்டோம்னா ஒருத்தர் வந்து ஜுராசிக் பார்க் எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு உறுதியோட இருக்காரு. நான் உள்ளேயே விடக்கூடாதுன்னு இருக்கேன் நான். அதனால so we'll be back with the further reviews. Signing off, your Discord. Bye.